ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் பயின்று வருகின்றேன். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் முதற்கண் வணக்கம். கவிப்பாடும் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியை பற்றி நான் பேச வந்துள்ளேன். புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்ட எட்டயபுரத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சின்னசாமி ஐயா, லக்குமி அம்மையார் ஆவர். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி தமிழ் கவிதைகளிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானின்றி வீடு என்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வரையிலால் அவரின் விடுதலை வேட்கையை வெளிப்படுத்துகிறார். எட்டயப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவிதை திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். புதுக்கவிதையின் தந்தை விடுதலை கவி பாட்டுக்கர் புலவன் பாரதி நீரில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் பாரதி. சிந்துவிக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரப்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல நூல்கள் இயற்றியுள்ளார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துவோம் என்று பாடியவர் பாரதி. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் பாரதி. பாரதியார் மறைந்தாலும் இவரது புகழ் தமிழ் மொழி உள்ளவரை இம்மண்ணை விட்டு மறையாது என கூறி வாய்ப்பிக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி.